ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தென்னை மரத்துக்கு தண்ணி பாய்ச்சதுக்கு எப்படி வாய்க்கா வெட்டுறது அப்படிங்கிற இந்த பாருங்கள். இந்த வீடியோவில் எப்படி வெட்டியிருக்காங்கன்னு. ஆக்சுவலாக இப்படி வெட்டக்கூடாது. இது நாம் வரதுக்கு முன்னாடியே அவங்க வேலையாட்கள் வந்து இப்படி வெட்டிட்டாங்க. இப்படி வெட்டுறதுனால என்ன பிரச்சனைனா, இப்போ இதில் நீங்கள் தண்ணி பாய்ச்சும் போது தென்னை மரத்துக்கு அடியில் தண்ணி பாயும். அப்படிங்கும்போது தென்னை மரத்தோட பலம் குறையும். மேலே இருக்க நெத்து தேங்காயெல்லாம் கீழே விழுந்துடும். இந்த பாருங்கள், இன்னொரு மரத்தை நான் காட்டுதான் பாருங்கள். இந்த மரமும் அப்படி தான் வெட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு தவறான மெத்தடு. இப்படி வெட்டக்கூடாது. எப்படி வெட்டணும் அப்படிங்கிறத நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் வந்து வாய்க்கால் வெட்டணும். தென்னை மரத்து அடியில் இருக்க மண்ணை வந்து எடுக்கக்கூடாது. அந்த மரத்தடியிலேருந்து ஒரு 5 அடி டிஸ்டன்ஸ் விட்டு நம்ம என்ன செய்யணும், வாய்க்கால் மாதிரி வெட்டி சுத்துக்கால் போட்டு விடணும். பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், ஒரு மம்மட்டி டிஸ்டன்ஸ், திருப்பி அதிலேருந்து இன்னொரு மம்மட்டி. சரிங்களா? மரத்துலேருந்து ஒரு 2 மம்பட்டி டிஸ்டன்ஸ் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சுற்றி வாய்க்கால் வெட்டணும். இப்படி வெட்டி தண்ணி பாய்ச்சது மூலமாக என்ன லாபம்னா, உரம் தண்ணீர் குடிக்கக்கூடிய வேர்கள் 5 அடி தள்ளி தான் இருக்கும். அவைகள் என்ன செய்யும், ஈஸியாக தண்ணி உரத்தெல்லாம் எடுத்துக்கிடும். மேலும் இந்த இருக்க எம்டி இடத்துல நம்ம மேலேருந்து உழுத மட்டைகளையெல்லாம் வெட்டி அதிலே போட்டு மக்க வச்சுக்கலாம். இதுதான் வந்து நம்மாழ்வார் ஐயா சொல்லக்கூடிய ஒரு மெத்தடு. நீங்களும் உங்கள் தென்னந்தோப்புகளில் இதே மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.